வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். நாம் இப்போ கடலை பருப்பில் ஒரு போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். இது 1/4 கிலோ அளவு. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, ரொம்ப விடாதீங்க, தண்ணி ஆகிடும். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு, ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. போலி தட்டை ஈஸியாக இருக்கணும். நெய் தடவி வச்சுடுங்க. ஒரு துணி போட்டு மூடி வச்சுடுங்க, ட்ரை ஆகாது. அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பால்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இது மாதிரி உருட்டி பால்ஸு செஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் நிறைய விட்டு பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் போலி. கடலைப்பருப்பு 1 டம்ளர் எடுத்து குக்கரில் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேங்க. நல்லா வெந்ததும் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெல்லத்தை பொடி பண்ணிக்கிட்டேங்க. கடலைப்பருப்பு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் போட்டுக்கிட்டேங்க. வெல்லமும் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க, பவுடராகவே சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா கலக்கி மிக்சியில் போட்டுக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும். உடனே கடாயில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் கெட்டியாகும் பூரணம். நல்லா கிண்டி விடுறேன் பாருங்கள். பூரணம் பண்ணி உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது மைதாவில் நடுவில் வைக்கிறதுக்கு. இப்போ போலி மாவை எடுத்து நல்லா திரட்டிக்கிட்டேங்க. இது மாதிரி சப்பாத்தி கல்லில் மெலிசாக திரட்டுங்க, கனமாக திரட்டாதீங்க. நல்லா மெலிசாக முடிஞ்ச அளவு திரட்டிக்கிட்டேன். நடுவில் பூரண உருண்டையை வச்சு இது மாதிரி தட்டி விடுங்க கையாலேயே. நல்லா மூடிட்டேங்க. எண்ணெய் தொட்டு மூடுங்க. அப்போ தான் ஒட்டிக்கும், பிரியாமல் இருக்கும். ஒவ்வொரு போலியாக செஞ்சு வச்சுக்கிட்டேங்க. இது மாதிரி வட்டை வடிவமாக கையிலேயே தட்டிக்கங்க. திரட்டி ஒரு தவாவை அடுப்பில் வச்சுட்டு காஞ்சதும் எண்ணெய் விட்டு போலிங்களை போட்டுக்கிட்டேன். நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் எண்ணெய் விட்டு சுட்டுக்கிட்டேன். பிரியாமல் வருது பாருங்கள் போலி. பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. இது மாதிரி செவக்க சுட்டு எடுத்துக்கங்க. ஸ்லோவாகவே வச்சு சுடுங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். கடலைப்பருப்பு போலி ஈஸியாக வீட்லேயே ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.